சை, ரூம்லாம் என்ன அழுக்கா கிடக்கு, குப்பையா கிடக்கு. நம்ம தான் இப்படி போட்டு போயிட்டோன்னா நம்ம அம்மா எடுத்து வைக்கலாம்ல. நம்ம வேலைக்கு போகலன்ட்டு இப்படிலாம் நம்மளை செய்தாலே. சரி, நம்மளும் இதாட்டு வேலைக்கு போய் நமக்கு ஒரு மரியாதையை காப்பாற்றிக்கணும். இன்டர்வியூ போனோம், இன்டர்வியூவில் ஒன்றுமே செலக்ட் ஆக முடியாமல் போயிட்டு ஒருத்தனும் வேலை கொடுக்க மாட்டேக்கான். சரி, வேலைக்கு போகாதனால ஒரு பயலும் நம்மளை மதிக்கவே மாட்டேக்காவோ. என்ன செய்ய? பேசாமல் எது பிஸ்னஸ் பண்ணுவோமா? பிஸ்னஸ் பண்ணதுக்கு நிறைய பணம் வேணும். பணம் நம்ம அப்பா ஒரு பைசா கொடுக்க மாட்டார், நம்ம அம்மையும் கொடுக்கவே மாட்டா. என்ன தான் செய்ய? என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? ஒரு பெரிய கட்டில் கூட நம்ம அப்பா வாங்கி போட மாட்டேக்கான். நம்ம வளர்த்திக்கு மேலே இருக்குது பாருங்க கட்டில், என்ன சின்னதாக இருக்குது. பாதி கால் வெளியே கிடக்கு. தூங்கும் போது கீழே கீழே விழுந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. பசை, முதல்ல பிஸ்னஸ் பண்ணி ஒரு நல்ல கட்டில் வாங்கணும். என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? ஒருவேளை சோப்பு பிஸ்னஸ் பண்ணுவோமா? சோப்பு பிஸ்னஸ் பண்ணால் நல்லா விற்பாங்க. பெசாட்டிக்கு சோப்பு இதாட்டு பிஸ்னஸ் பண்ணி நல்லா இதை போட்டால் வெள்ளையாகலாம், நல்லா இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி விற்றுருவோமா? இதை விட்டால் வர வழியே இல்லை. சரி, நம்ம இப்படி படுத்தே கிடந்தால் முன்னேற முடியாது. சோப்பு கடையில் போய் முதல்ல சோப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு அரைச்சி எதாட்டு செஞ்சு கொடுப்போம். நிறைய இருக்காவில் லட்சுமி அக்கா, வசந்தி அக்கா, பங்கஜோக்கா எல்லாருக்கும் விற்போம். ஒரு சோப்பு 500 விற்றாதான் நமக்கு கட்டுப்படி ஆகும். சரி, இன்னும் படுத்து கிடக்கக்கூடாது, நம்ம போய் சோப்பு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். சோப்பு இருக்கி, பச்சை இருக்கி, மஞ்சள் இருக்கி, வெள்ளை இருக்கி, சோப்பு வாங்கிக்கி. கலர் கலரா சோப்பு இருக்கி, வாங்கு சோப்பு வாங்கிட்டு ஓடு. மஞ்சள் கலர் சோப்பு போட்டா முதுகு வெள்ளையாகும், வெள்ளை கலர் சோப்பு போட்டா மூஞ்சி வெள்ளையாகும், பச்சை கலர் சோப்பு போட்டா கால் வெள்ளையாகும். வாங்கு, ரொம்ப கம்மி விலை தான், இவ அள்ளிக்கோங்கோ. ஓ, ரொம்ப சந்தோஷம் பாப்பா. பல்லே. இங்கே என்ன நடக்கு? குரலி வித்தை காமிச்சிக்கிட்டு இருக்காரா? சரி, கலர் கலராக நிறைய சோப்பு அடிக்க வச்சிருக்காரு. இவர்கிட்ட ஒரு 2 கிலோ சோப்பு வாங்கிட்டு போனோம்னா நம்ம தெருவில் உள்ள எல்லா பொம்பளைக்கும் வித்துடலாமே. ஏ பொண்ணு, வாங்கோ, எல்லா சோப்பும் நம்பல் கூட இருக்கு. என்ன, எனக்கு நிறைய சோப்பு வேணும்னே. எல்லா கலர் சோப்புலையும் ஒரு 5 சோப்பு வேணும். ஆனால் விலை வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தானே எனக்கு வேணும். இதே எடுத்துக்கோங்க, ஒரு சோப்பு 100 ரூபா தான். ஏய் அப்பா, ஒரு சோப்பு 100 ரூபாயா? என்ன அவ்வளோ ரூபாலாம் வேண்டாம். நல்ல குறைஞ்ச விலையில ஒரு 2 ரூபா 3 ரூபாய்க்கு ஏதாவது சோப்பு இருக்குமானே? ஏம்மா, 2 ரூபா 3 ரூபாய்க்கு எப்படிமா சோப்பு கிடைக்கும்? பழைய குப்பையில தூக்கி போட்டு சோப்பு வேணா ஃப்ரீயா எடுத்துட்டு போ. நல்ல மனமா இருக்கு. ரோஸ் சோப்பில் நிறைய ரோஸ் போட்டு பண்ணியிருக்கான் போல தாடிக்காரன். பச்சை சோப்பில் நல்ல வேப்பிலை போட்டு வச்சிருக்கான் போல. நல்லா இருக்கே, மனமா இருக்கே. அண்ணே, குப்பையில போட வச்சிருக்கேன்னு சொன்னிடலாம். அந்த சோப்பு கொஞ்சம் தாங்களேன், நான் ஃப்ரீயாவே வாங்கிட்டு போறேனே. குப்பையில தூக்கி போடுற சோப்பை வச்சு என்ன செய்ய போற? இல்லைண்ணே, சும்மா விளையாடுறதுக்கு தானே. கலர் கலராக இருக்குமா, சும்மா வச்சு விளையாடலாம். இல்லை ஏதாவது யார் தூக்கி போட்டு விளையாடலாம். எங்கள் வீட்டு சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கண்ணா, அவங்களும் சும்மா விளையாட கொடுக்கலாம்லானே. இப்போ சின்ன பிள்ளைங்கிட்ட எல்லாம் கொடுக்காத, வாயில கீழே வச்சிட போதுங்க. இல்லைண்ணே, வாயிலெல்லாம் வைக்க மாட்டாங்கண்ணே. நீங்கள் எடுத்துட்டு வரண்ணே, பேசிக்கிட்டே இருக்காதீரும். இந்த பொண்ணுல நிறைய பழைய சோப்பு இருக்கு, எடுத்துக்கோ. நல்ல பாடுதாரு சிங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே, போயிட்டு வரேன். இன்னைக்கு சோப்பு பிசினஸ்ல நம்ம தூள் கலக்க போறோம். இன்னைக்கு எல்லா சோப்பையும் நல்லா கழுவி தொடச்சி பெறக்கி எடுத்து வச்சு நல்லா வித்துறணும். வித்து ஃபாரின் சோப்புன்னு சொன்னாதான் வாங்குவாளுவே. நம்ம லோக்கல்லாம் ஒருத்தையும் வாங்க மாட்டா. ஃபாரின் சோப்புன்னு சொல்லி வித்துருவோம். ஏட்டி கீதா, உன் மாப்பிள்ளை இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாராட்டி? லாக்டவுன்ல ரொம்ப நாளா வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தே போயிட்டாரா? ஆமாக்கா, ஒரு வாரமா தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காருக்கா. ரொம்ப நாள் வேலை இல்லாம கடந்து ரொம்ப சங்கடப்பட்டுட்டோம்க்கா. இப்பதான் கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. என் மாப்பிள்ளை இப்பதான் வடக்கடிக்கு போக ஆரம்பிச்சிருக்காருக்கா. சரி போட்டோம், எல்லாம் நல்லா வேலைக்கு போட்டோம். எவ்வளவோ நாள் வேலை இல்லாம கடந்துட்டு எல்லாம் அண்ணட்டி. எக்கோ எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ரொம்ப ஈஸியா போச்சு. அப்போ வந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிரும் போலயே. எட்டி நெட்டவள்ளி வாட்டி, என்ன கையில நிறைய பையோட வந்திருக்கா? ஏக்கோ, நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் தெரியுமா? எல்லாமே வெளிநாட்டு சோப்புக்காவ், நல்ல அருமையான சோப்பு. எங்கள் மாமா வெளிநாட்டுல இருந்து வந்தாரு பார்த்துக்கங்க. நிறைய வெளிநாட்டு சோப்பு கொடுத்தாரு. எல்லாமே ரொம்ப விலை கூடதாங்க்கா. ஒரு சோப்பே 2000 ரூபான்னு சொன்னாரு. ஏய்யப்பா, 2000 ரூபாவா? நல்ல சோப்பு இருக்கும்லே. எல்லாத்தையும் நீயா போட போற, எங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே நெட்டவள்ளி?
ஆமாக்கோ, நிறைய சோப்பை பார்த்ததுமே எனக்கு எல்லாம் உங்கள் ஞாபகம் தான் வந்தது பார்த்துக்கோங்க. ஃப்ரீயாக கொடுக்க முடியாதுலாக்கோ, ஏன்னா மாமாவே ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அதனால அவர் 2000 ரூபாய் சொன்னால் என்ன, நம்ம ஆளுக்கு 500 ரூபா போட்டு சோப்பு விற்கலாம்லாக்கா. நானும் வேலை இல்லாமல் தானே இருக்கேன், அதை சோப்பு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேங்க்கா. ஏம்மா ஒரு சோப்பு 500 ரூபாயா? ரொம்ப அதிகமாலாட்டி இருக்கு. நாங்க ஒரு சோப்பு 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு தானே வாங்குவோம். ஏக்கா, 30 ரூபா சோப்பு எங்க இருக்கு, 500 ரூபா சோப்பு எங்க இருக்கு? உங்களை 2000 ரூபா சோப்பு தானே 500 ரூபாய்க்கு தாரேங்க. அவ்வளோ ஒட்டக பால்லே செஞ்சிருக்காவலாம்க்கா. சுத்தமான எண்ணெயை, தேங்காய் எண்ணெயை போட்டு பண்ணியிருக்காவலாம்க்கா. ரொம்ப விலை கொண்டதான். வெளிநாட்டுலாம் இது வாங்குறதுக்கு அப்படி ஒரு போட்டியா. எங்க மாமா கொஞ்சம் பெரிய ஆளுங்கிறதுனால எப்படியோ அவர் வாங்கிட்டு வந்துட்டாருக்கா. எனக்காக தான் வாங்கிட்டு வந்தாரு. உனக்கு மாமா உண்டாட்டி இது வரைக்கும் உங்க அம்மா சொன்னதே இல்லையே. ஏக்கா, மாமான சொந்த மாமா இல்லக்கா, எங்க அம்மாவுக்கு பெரியப்பா பையன் பார்த்துக்கிடுங்க. அவர் நல்ல வசதியானவர், ரொம்ப வசதியானவர் அவருக்கா. எப்போ வந்தாருட்டி? நாங்கெல்லாம் ஊர்ல தானே இருக்கோம். உங்க மாமாவை நாங்க பார்க்கவே இல்லையே. ஏக்கா, அவர் நேற்று நைட்டு வந்தாரு பார்த்துக்காங்க. ஒரு மணி இருக்கும். வந்து சோப்பை கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒரு 2 மணிக்கெல்லாம் ஓடிட்டாரு. என்னன்னு தெரியல, ஏதோ அவசரமான வேலையாமே. அட கடவுளே, சோப்பா குடுக்கறதுக்கு ராத்திரி வந்துட்டு ஓடிட்டாரே. லட்சுமி அக்காவும் நக்கல்லாம் பண்ணாதீங்க. என்ன சோப்பு கொடுக்கறதுக்குலாம் அவர் ஒன்றும் ஓடி வரல. அவர் சோப்பு பண்டகண்டெல்லாம் வாங்கி எங்கள் அம்மையை பார்த்துட்டு அப்புறமா சரிம்மா எனக்கு நேரம் ஆயிட்டு இதோ அடுத்து பிளைன் வருதாமே, அதனால ஒரு போயிட்டாரு. அதில் என்ன இருக்கு? சரி சரி விடு விடு. சரி நீ வேலை இல்லாம தானே இருக்க. ஒரு சோப்பு வாங்கி என் மகளுக்கு 2 பேர் இருக்காளுங்க, ஆளுக்கு பாதி பாதி வெட்டி போடுவாளுங்க. 500 ரூபாய் தானே. சரி தாரண்டி, எல்லாரும் ஒன்னொன்னு வாங்கிக்கிடுதோம். எக்கோ இருங்க, எல்லாத்துக்கும் சோப்பு வச்சிருக்கேங்க. எல்லா கலர்லையும் சோப்பு இருக்கு. எந்த சோப்புனாலும் எடுத்துக்கங்கக்கா. துட்டு இருந்து நீ கொடுக்கணும்னு அவசரம் இல்லை, நாளைக்கு கூட கொடுத்துக்கலாம். பச்சை கலரு, மஞ்சள் கலரு, ரோஸ் கலரு எல்லா சோப்பும் இருக்கு. இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க, இந்த ஃபுல் கட்டியும் வாங்கினீங்க 2000 ரூபாய் தான்க்கோ. லட்சுமி அக்கா, இதுல பாருங்க 5 சோப்பு இருக்கு. இது ஃபுல்லா வாங்கினீங்கன்னா 2000 ரூபாய் தான். வாங்கிக்கிறீங்களாக்கா? நல்லா முடி வளரும். இல்லக்கா, அதுல அவ்வளவு நல்ல சத்துலாம் இருக்கு பார்த்துக்காங்க. நல்ல சக்தி வாய்ந்த சோப்பு. மூஞ்சிக்கு போட்டாலும் சரி, மண்டையில நல்ல முடி வளரும், மூஞ்சி நல்ல சோப்பாவும். நல்ல சோப்பு வேணுமாக்கா? இப்போதைக்கு ஒரு சோப்பா கொடுமா போதும். நெட்டவள்ளி, எனக்கு அந்த பச்சை கலர் சோப்பு எடுமா. இந்தாங்கக்கா உங்களுக்கு பச்சை கலர் சோப்பு. மனமா இருக்குதே. ஆமாக்கா, ஒவ்வொரு சோப்பும் ஒவ்வொரு மனம். சரிக்கா, நாளைக்கு அண்ணன்ட்ட 500 ரூபா வாங்கிட்டு வந்துருங்க, இல்லை சாயந்தரம் கொடுத்தாலும் பரவாயில்ல. சரி, எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு சோப்பு எடுத்துட்டீங்களா? இன்னைக்கு நல்லா போட்டு பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஆமாட்டி, நல்ல வெளிநாட்டு சோப்பு அது வரைக்கும் போட்டதே இல்லை. சரிட்டி, காலையில பைசா தந்துடுறேன். ஆமா, 4 பேர் வாங்கியிருக்கீல்ல, ஒரு சோப்பா 500 ரூபா 2000 ரூபா. சரி, நாளைக்கு கொடுத்துருங்கண்ணே. நெட்டவள்ளி, என் மாப்பிள்ளை இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. நெட்டவள்ளி, ஒரு 2 நாள் இருந்து நான் அந்த சோப்பு தந்துடுவேன். எனக்கு ஏற்கனவே நல்ல கலர் தான் இருந்தாலும் எனக்கு வந்து நல்ல ஒரு வாசமா இருக்கு பத்தியா. அது போக மூஞ்சிலெல்லாம் பருவா வருது. இந்த சோப்பு போட்டு பார்க்க இன்னும் நல்லா அழகாயிருவேன். ஆமா ஆமா, எல்லாருமே போடுங்க. எல்லாரும் மூஞ்சி ரொம்ப அழகாயிருவீங்க. அது மட்டும் இல்லாம நல்ல வாசமா இருப்பீங்க. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு வாசமான சோப்பு, வெளிநாட்டு சோப்பு. எனக்கு வெடிச்சு பச்சை கலர் எடுத்துட்டேன். சரி அக்கா, நான் போறேனே. நான் அடுத்த தெருவுல ஒரு 2-3 அக்கா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அவங்களாம் கேப்பாவோ. சரியா, நான் வாரேன்க்கா. சரி நெட்டவள்ளி, இந்த நாங்களும் கிளம்ப வேண்டியதான். மதியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேச வந்தோம். நேரம் ஆயிட்டுல, வீட்டுல போய் காப்பி போடணும்லாட்டி நாங்களும் கிளம்புதோம். ஆமா நெட்டவள்ளி, இப்ப சாயந்தரம் தான் நான் குளிக்க போறேன். குளிச்சுட்டு உனக்கு சொல்லுதுன்னா உன் சோப்பு எப்படி இருந்ததுன்னு. சரி சரி, போட்டு பாருங்க. ஆனா யூஸ் பண்ணிட்டு காசெல்லாம் கொடுக்காம போயிடக்கூடாதுன்னு கண்டிப்பா துட்டு கொடுக்கணும். ஒரு மாமா கேப்பாரு. ஏன்டி மாமா வந்து விக்க சொல்லி சொன்னாரா? இல்லக்கோ, எனக்குன்னு 2 எடுக்க சொன்னாரு பத்துக்கிடுங்க. நான் அப்படி நிறைய சோப்பை எல்லாத்துக்கும் கொடுத்தேன்னா சத்தம் விடுவார்லா. வித்துட்டோன்னு சொன்னா கூட கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. கணக்கு எதுவும் கேட்டாரா நம்ம அவருக்கு ஒப்படைக்கணும்லாக்கோ. எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கிறது நல்லது தானக்கோ. ஆமா ஆமா, அதுவும் சரிதான் சரிதான். எதுக்கு போட்டுக்கிட்டு எல்லார்கிட்டையும் ஏதாவது சொல்லுவாவோ. கரெக்டா இருக்கிறது நல்லதாண்டி. சரிடி, நான் கிளம்புறேன் அப்போ. சரிக்கா, நானும் வாரேன். சோப்பு விற்க போனேன், நிறைய பணம் கிடைச்சி வந்தேன். எப்பா, எப்படி நம்ம சோப்பு பிஸ்னஸ் இப்போதான் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாட்டும் எல்லாருக்கும் நல்லா விற்று 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 நல்லா துட்டு சேர்த்துடணும். அடுத்து பக்கத்து ஊரில் போய் விற்றுடணும் இந்த சோப்பை பூரா. நல்ல இன்னும் என்ன செய்யணும், எல்லா சோப்பையும் நல்லா போட்டு நுணுக்கி கெட்டி புதுசாக ஒரு சோப்பாக செஞ்சு ஒரு கவரில் அடைச்சி கொடுக்கணும். பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இந்த சோப்பு பிஸ்னஸ் இப்படியே நல்லா போச்சுன்னா இந்த ஊருக்கு நம்மளே சோப்பு சப்ளை பண்ணிடலாம். அந்த தாடிக்கார ஆள்கிட்ட நம்ம டெய்லி இப்படி வாங்கி வாங்கி நல்லா விற்றுடலாம். சூப்பராக இருக்கும். இதே போல் நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் முன்னேற முடியும். எவா அவ? என்னக்காவும் எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கியே, வாங்க வாங்க உட்காரும். நான் தான் சும்மா பொழுது போல இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். என்ன டீ சோப்பு கொடுத்த? கண்ணெல்லாம் பாரு ஒரு மாதிரி கலரா மாதிரி ஒரே ஊரெல்லாம் எடுக்கட்டி. எனக்கு வீடியோ உடம்பு ஃபுல்லா சொறி.
ஆமாக்கா, எனக்கு ஒரே ஊரல் தாங்க முடியல. சொரிஞ்சுக்கிட்டே கிடந்தேன். என் புருஷன் ஒரே திட்டு. 500 ரூபாய்க்கு சோப்பு வாங்கி இப்படி கிடந்து சொரிஞ்சிட்டு கிடக்கியேன்னு சொல்லி ராத்திரியே வெளியே அனுப்பிட்டாருக்கா. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் வாரேன். பாரு, உன்ட்ட சோப்பு வாங்கிட்டு போன எல்லாருக்கும் ஒரே ஊரல் சொறி சரங்கு தான் வந்திருக்கும் போல. என்ன சோப்பு டீ கொடுத்த? 2000 ரூபான்னு சொன்னேன். 500 ரூபாய்க்கு நாங்க வாங்கணும்லாட்டி. வெளிநாட்டு சோப்பு ஏன்ட்டு இவ்வளவு மோசமா இருக்கு? ஒரே நாத்தம் வேற. ஏக்கோ என்ன எல்லாரும் இப்படி பேசிய? நான் என்னமோ உங்களுக்கு ஏமாத்தின மாதிரிலாம் பேசிய எல்லாரும் வந்து. எவ்வளவு விலை கொண்ட சோப்பு தெரியுமாக்கோ? 2000 ரூபாய் சோப்பு 500 ரூபாய்க்கு கொடுத்தோம்ல, என் முத்திய செருப்பாலே அடிக்கணும். என்ன குரல் காட்டுறியா நீ? பரவு என்னக்கா, உங்க எல்லாத்துக்கும் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நல்ல பழகனாவோன்னு சொல்லி விலை கூடுற சோப்பை கொடுத்தா இந்த பேச்சு பேசியல. ஏ அப்பா சார், இதுக்குதான் யாருக்குமே நல்லதே செய்யக்கூடாது. எங்க அம்மா முதலே சொன்னாவோ யாருக்கும் சோப்பு கொடுக்காதட்டி நீயே வச்சு போட்டுக்கோன்னு. கூட பழகினவங்கன்னு இப்படி கொடுத்தேனே. இப்படி பேசிவிட்டுவில எல்லாரும். ஏட்டி, எதுக்கு இப்ப அழுதட்டி? பாருட்டி, ஒருத்தருக்கு ஏதாவது வந்திருந்தா கூட எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஒரே ஊரலி சொரியா இருக்கு. அப்ப சோப்பு தானட்டி பிரச்சனையா இருக்கும். சரி பரவாயில்ல, இனிமே நான் உங்ககிட்ட சோப்பெல்லாம் விற்க மாட்டேன். அந்த 500 ரூபாயை மட்டும் கொடுத்துருங்கோ. என்னது 500 ரூபாயை கொடுக்கணுமா? எம்மாடி தாயே, இந்த உன் சோப்பை நீயே எடுத்துக்கம்மா. எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஒருக்கா போட்டதுக்கு இப்படி ஆயிட்டு எப்படி 500 ரூபாய் கொடுக்க முடியும்? ஏ கீதாக்கோ, நல்லதா பேசிய நீ. கடையில் ஒரு சோப்பு வாங்குதிய, அது ஒத்துக்கலன்னா உடனே கடைக்காரண்ட போய் துட்டை வாங்குவீங்களோ நீங்க? அதே மாதிரி ஒரு சாப்பாடு ஏதாவது வாங்குதிய, நல்லா இல்லைன்னா தூரத்தானே போடுவிய, அவன்கிட்ட போய் காசு வாங்க முடியுமா? அப்போ நான் நெட்டவள்ளி பழகுனவ தெரிஞ்சவ அப்படின்னு தானே சொல்லி எல்லாரும் என்ன ஏமாத்துறியே. ஆமா, தெரிஞ்சவட்ட மட்டும் தான் கேட்க முடியும். நெட்டவள்ளி, காசு திருப்பி கொடுத்துருமா. ரொம்ப பிரச்சனையா ஆயிட்டு. ஏக்கோ நீங்க எல்லாம் உங்க பிரச்சனையே பேசிய. நானும் அந்த சோப் போட்டு தான் டெய்லி குளிக்கேன். என் மூஞ்சி பாருங்க என்ன பளபளன்னு இருக்கு, சூப்பரா இருக்கு தெரியுமா? எங்க அம்மையே சொன்னா நல்லா அழகா ஆயிட்டு வாரிய நெட்டவள்ளி, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம் போலயே நல்லா அழகா வெள்ளையா ஆயிட்டேன்னு சொன்னாவோ தெரியுமா? என்னமோ நீ சொல்லுதப்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க 4 பேர் மூஞ்சி இப்படி அடிச்சு போட்ட மாதிரி ஆயிட்டு. வீட்டுக்குள்ள புருஷ மாதிரி சேர்க்க மாட்டாவோ தெரியுமா? சரி, என்னமோ 500 ரூபாய் போனதா போகுது. ஏதோ கோயில் உண்டையில போட்டுதான் நினைச்சுக்கிறோம். இந்த தாயி, உன் சோப்பை நீயே வச்சுக்க. இந்த அம்மா, உன் சோப்பெல்லாம் நாங்க போட்டுட்டு நீயே எடுத்துக்கோ. நம்ம போவோம், வாங்கக்கோ. ஏக்கோ என்ன 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு எல்லாம் சோப்பை போட்டு போறிய? வேண்டாமா? சரிக்கா, அடுத்து வேற ஏதாவது சோப்பு வேணா சொல்லுங்க, தாரேன். வேற சோப்பா? ஐயோ, ஆளை விடுமா தாயே. ஏக்கோ ஒரு நல்ல சோப்பா கொண்டு வரேங்க, வாங்கிக்கிடுங்க. எம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா. சோப்பே கொண்டு வந்துடாதம்மா.